Students, இந்த வீடியோவில் நம்ம ரெண்டு ப்ராப்ளம் ப்ரூஃப் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள். The sum of two independent Poisson variate is a Poisson variate. That is, ரெண்டு Poisson variate sum பண்ணுனா, that is add பண்ணுனா அதுவும் Poisson variate தான் அப்படின்னு ஃபஸ்ட்டு பார்ட்டு நம்ம ப்ரூஃப் பண்ணணும். செகண்ட் பார்ட் என்னதுன்னு பாருங்கள். If x1 and x2 are two independent Poisson variate, show that x1 minus x2 is not a Poisson variate. That is, ரெண்டு இண்டிபெண்ட் பாய்சன் வேரியேட்டை சப்ராக்ட் பண்ணுனா அது வந்துட்டு பாய்சன் வேரியேட் கிடையாது அப்படின்னு செகண்ட் பார்ட்டை ப்ரூஃப் பண்ண போகிறோம். தட் இஸ் ஃபஸ்ட்டு பார்ட்டில் ஆட் பண்ணுனா பாய்சன் வேரியேட்டுன்னு ப்ரூஃப் பண்ண போகிறோம். செகண்ட் பார்ட்டில் சப்ராக்ட் பண்ணுனா நாட்டிய பாய்சன் வேரியேட்டுன்னு ப்ரூஃப் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு ரெண்டு இண்டிபெண்ட் பாய்சன் வேரியேட் எடுத்துக்கலாம். அது வந்துட்டு x1 அண்ட் x2. அண்ட் இந்த ரெண்டு பார்ட்டையுமே நம்ம மூமெண்ட் ஜென்ரேட்டிங் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி ப்ரூஃப் பண்ண போகிறோம். சப்போஸ் x வந்துட்டு ஒரு பாய்சன் ரேண்டம் வேரியபிள் அப்படின்னா மூமெண்ட் ஜென்ரேட்டிங் ஃபங்க்ஷனோட வேல்யூ m suffix x of t equal to e power lambda the whole into e power t minus 1. இது நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கிறோம். இங்கே நம்ம x1 x2 இந்த ரெண்டுமே இண்டிபெண்ட் பாய்சன் வேரியேட்னு எடுத்துருக்கிறோம். அதனால் இந்த மூமெண்ட் ஜென்ரேட்டிங் ஃபங்க்ஷன் இதில் இருந்து நம்ம இதை இப்படி டிரைவ் பண்ணிடலாம். தட் இஸ் m suffix x1 of t இதோட வேல்யூ என்ன வரும்னா ஜஸ்ட் இங்கே லாம்டா இருக்கிற பிளேஸில் லாம்டா 1 வரும். ரிமைனிங் எல்லாம் அதே தான். அண்ட் அதே போல் m suffix x2 of t இதோட வேல்யூ என்ன வரும்? e பவர் லாம்டா 2 into e பவர் t minus 1 இப்படி கிடைக்கும். இப்போ நம்ம ப்ரூஃப் பண்ண வேண்டியது என்னதுன்னா x1 plus x2 இதுவும் பாய்சான் ரேண்டம் வேரியபிள் தான் அப்படின்னு தான் ப்ரூஃப் பண்ணணும். அதுக்கு நம்ம என்ன செய்தால் போதும்னா m சஃபிக்ஸ் இந்த வேல்யூ தட் இஸ் x1 ப்ளஸ் x2 ஆஃப் t இதோட வேல்யூ எந்த ஃபார்மில் இருக்கணும்? e பவர் இப்படி இருக்கணும். தட் இஸ் லாம்டா இருக்கிற பிளேஸில் நமக்கு என்ன வரணும்? இங்கே x1 ப்ளஸ் x2 இருக்கிறதுனால லாம்டா 1 ப்ளஸ் லாம்டா 2 இன்டு e பவர் t மைனஸ் 1. தட் இஸ் இந்த m suffix x1 plus x2 of tக்கு வேல்யூ இப்படி இருந்தது அப்படின்னா இந்த x1 plus x2வும் பாய்சான் ரேண்டம் வேரியபிள் தான் அப்படின்னு நம்ம ஈஸியாக சொல்லிடலாம். ஓகேவா? இதை தான் இப்போ நம்ம ப்ரூஃப் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைட் வேல்யூ எழுதிக்கலாம். தட் இஸ் m suffix x1 plus x2 of t இதோட வேல்யூ என்ன வரும்னா m suffix x1 of t into m suffix x2 of t. பிகாஸ் இந்த மூமெண்ட் ஜென்ரேட்டிங் ஃபங்க்ஷனோட ப்ராப்பர்ட்டிஸ் படிச்சிருக்கீங்க. m suffix x plus y of t அப்படி எழுதிக்கலாம். m suffix x of t into m suffix y of t இதை யூஸ் பண்ணி இப்படி ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கிறோம். இப்போ இந்த m suffix x1 of t இதோட வேல்யூவையும் m suffix x2 of t ரெண்டு வேல்யூவையும் கொண்டு இங்கே சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கிறோம். அண்ட் இந்த ரெண்டும் எந்த ஃபார்மில் இருக்குதுன்னா e பவர் x into e பவர் y இப்படி இருக்குது. அண்ட் இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ண என்ன செய்வோம்? பவர்ஸ் ரெண்டையும் ஆட் பண்ணுவோம். ஸோ இந்த ஈக்குவேஷன் நமக்கு இப்படி ரெடியூஸ் ஆகும். ஜஸ்ட்டு இந்த பவர்ஸை ஆட் பண்ணி எழுதியிருக்கிறோம். அண்ட் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி இதில் இந்த லாம்டா 1 உள்ளாடி கொண்டு ப்ராடக்ட் பண்ணி இப்படி எழுதியிருக்கிறோம். அண்ட் இங்கே லாம்டா 2 அப்படி உள்ளாடி கொண்டு ப்ராடக்ட் பண்ணி இப்படி எழுதியிருக்கிறோம். ஓகேவா? அண்ட் இங்கே வந்துட்டு இ பவர் டி ரெண்டு பிளேஸில் இருக்குது பாருங்கள். இங்கே ஒரு இ பவர் டி இங்கே ஒரு இ பவர் டி இருக்குதா? ஸோ இ பவர் டியை காமனாக வெளியில் எடுத்துட்டோன்னா இங்கே ரிமைனிங் டேம் லாம்டா 1 இருக்கும், இங்கே ப்ளஸ் லாம்டா 2 இருக்கும். அதுதான் இங்கே இப்படி எழுதியிருக்கிறோம். ஓகேவா? அண்ட் ரிமைனிங் நமக்கு இங்கே ஒரு மைனஸ் லாம்டா 1ம் இங்கே மைனஸ் லாம்டா 2ம் இருக்கும். இந்த ரெண்டுலேயுமே மைனஸ் காமனாக இருக்குதா? ஸோ மைனஸை வெளியில் எடுத்துட்டோம் அப்படின்னா இங்கே ரிமைனிங் டேம் லாம்டா 1 இருக்கும். அண்ட் இங்கே நமக்கு ரிமைனிங் டேம் ப்ளஸ் லாம்டா 2 இருக்கும். ஓகேவா? இப்போது இந்த பவரில் இருக்கக்கூடிய இந்த டேம் அண்ட் இந்த டேம் ரெண்டுலேயுமே பாருங்கள் இந்த லாம்டா 1 ப்ளஸ் லாம்டா 2 காமனாக இருக்குது. ஸோ இந்த லாம்டா 1 ப்ளஸ் லாம்டா 2 இந்த டேமை அப்படியே வெளியில் எடுத்துடலாம். வெளியில் எடுத்துட்டோன்னா இங்கே ரிமைனிங் டேம் இந்த இ பவர் டி மட்டும் இருக்கும், இங்கே மைனஸ் 1 மட்டும் இருக்கும். ஓகேவா? இப்போ இது நமக்கு எந்த ஃபார்மில் இருக்குது பாருங்கள். m suffix x of t equal to e பவர் லாம்டா into e பவர் t மைனஸ் 1 இந்த ஃபார்மில் இது இருக்குதா? ஸோ இந்த x1 ப்ளஸ் x2 இதுவும் எப்படி தான் இருக்கும்? பாய்சான் ரேண்டம் வேரியபிளாக தான் இருக்கும். அவ்வளோதான் ப்ரூஃப். ஓகேவா? செகண்ட் பார்ட்டில் நம்ம என்ன செய்ய போகிறோம்னா ஜஸ்ட் x1 மைனஸ் x2 வந்துட்டு நாட்டிய பாய்சான் வேரியேட் அப்படின்னு ப்ரூஃப் பண்ண போகிறோம். நாட்டிய பாய்சான் வேரியேட்னு சொல்லணும் அப்படின்னா ப்ரீவியஸ் பார்ட் படி என்ன ப்ரூஃப் பண்ணுனா போதும்னா ஜஸ்ட் இந்த m suffix x1 இங்கே ப்ளஸுக்கு பதிலாக மைனஸ் போடணும். m suffix x1 மைனஸ் x2 of t இதோட வேல்யூ இந்த ஃபார்மில் இல்லை அப்படி சொல்லிட்டாலே போதும். சரியா? ஸோ இங்கேயும் அதே போல் தான் இங்கே நமக்கு சஃபிக்ஸில் வந்துட்டு இன் பிட்வீன் மைனஸ் சிம்பிள் போடணும்.
ஓகேவா? இதை நம்ம எப்படி எழுதிக்கலாம்? m suffix x1 ப்ளஸ் x2 அந்த ஃபார்மில் இதை ரீஅரேஞ்ச் பண்ணியிருக்கிறோம். ஸோ இந்த மைனஸை நம்ம எப்படி எழுதியிருக்கிறோம்? ப்ளஸ் ஆஃப் மைனஸ் x2. ஓகேவா? இப்போ இது எந்த ஃபார்மில் இருக்குது? இப்படி இருக்குது, m suffix x ப்ளஸ் y ஆஃப் t இப்படி இருக்குதா? ஸோ இதை நம்ம ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணிடலாம். தட் இஸ் m suffix x1 ஆஃப் t இன்டு m suffix இங்கே இருக்கக்கூடிய வேல்யூ அதை இங்கே எழுதிடணும், ப்ராக்கெட்டுக்குள்ளே t போட்டுக்கணும். ஓகேவா? அடுத்தது இங்கே மறுபடியும் ஒரு ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணிக்கலாம். தட் இஸ் m suffix ax ஆஃப் t இதை நம்ம எப்படி எழுதிக்கலாம்னா m suffix x ஆஃப் இங்கே இருக்கக்கூடிய இந்த கான்ஸ்டன்ட் ஏயை இந்த t கூட கொண்டு ப்ராடக்ட் பண்ணிடலாம். இந்த ப்ராப்பர்ட்டி இங்கே யூஸ் பண்ண போகிறோம். இங்கே ஏக்கு பதிலாக -1 இருக்குது. ஸோ m suffix -1 இன்டு x2 ஆஃப் t இதை நம்ம எப்படி எழுதிக்கலாம்? m suffix x2 ஆஃப் -1 இன்டு t இப்படி எழுதிடலாம். ஓகேவா? இப்போ இதோட வேல்யூவையும் சப்ஸ்டியூட் பண்ணலாம். m suffix x1 ஆஃப் tனா என்னது? e பவர் lambda 1 இன்டு e பவர் t -1 இது ஆல்ரெடி நம்ம பார்த்தோம். அண்ட் இதே போல் m suffix x2 ஆஃப் -t எழுதலாம். இந்த m suffix x2 ஆஃப் tக்கு வேல்யூ ஆல்ரெடி நம்ம பார்த்தோம், e பவர் lambda 2 இன்டு e பவர் t -1. இதில் நமக்கு tக்கு பதிலாக என்ன இருக்குது? -tன்னு இருக்குது. அப்போது இந்த வேல்யூவில் இந்த பவரில் ஒரு t இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு ஜஸ்ட் ஒரு மைனஸ் போட்டால் போதும். தட் இஸ் இந்த m suffix x2 ஆஃப் -t அதோட வேல்யூ இப்படி கிடைக்கும். ஓகேவா? தட் இஸ் இங்கே ஒரு மைனஸ் வரும், அவ்வளோதான் டிஃப்ரெண்ட். ஓகே, இப்போ இந்த ரெண்டையும் ப்ராடக்ட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன செய்வோம்? ரெண்டு பவர்ஸையும் ஆட் பண்ணுவோம். தட் இஸ் e பவர் இந்த lambda 1 அப்படி உள்ளாடி கொண்டு ப்ராடக்ட் பண்ணால் lambda 1 e பவர் t தென் மைனஸ் lambda 1 வரும். அண்டு ப்ளஸ் இந்த வேல்யூ எழுதுவோம். பிகாஸ் e பவர் x இன்ட்டு e பவர் y இதை நம்ம எப்படி எழுதுவோம்? e பவர் x ப்ளஸ் y. ஓகேவா? தட் இஸ் ரெண்டு பவரையும் ஆட் பண்ணுவோம் இதை சிம்பிளிஃபை பண்ணுறப்ப. அப்போ இங்கே நமக்கு என்ன கிடைக்கும்? lambda 2 இன்ட்டு e பவர் -t தென் மைனஸ் lambda 2 இன்ட்டு 1 தட் இஸ் lambda 2. இப்போ பாருங்கள், இதில் இந்த பிளேஸில் e பவர் +t இருக்குது, இங்கே e பவர் -t இருக்குது. ஸோ இங்கே நம்ம வந்துட்டு எதையுமே காமனாக வெளியில் எடுத்து e பவர் lambda தி ஹோல் இன்ட்டு e பவர் t -1 இந்த ஃபார்மில் இதை ரீஅரேஞ்ச் பண்ண முடியாது. அதனால கண்டிப்பாக இந்த x1 - x2 எப்படி தான் இருக்கணும்? நாட் ஏ பாய்சான் வேரியேட்டாக தான் இருக்கும். ஓகேவா?